இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் கன்னிவாடி பக்கத்தில் அமைச்சிருக்க கசவனம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மௌன நிர்வாண சாமிகள் அவர்களோட ஜீவசமாதி இருக்குது. அதாவது கசவனம்பட்டி சித்தர்னு சொல்லுவாங்க, அவரோட ஜீவசமாதி தான் வந்திருக்கோம். இங்கே வர்ற பக்தர்கள் வந்துட்டு வேண்டுதற்காக சுருட்டு வாங்கி கொடுத்தா அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த சுருட்டிலிருந்து வர்ற சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை மருத்துவ பலன்களுக்கும் யூஸ் பண்ணுறாங்களா. அந்த அளவுக்கு அந்த சாம்பல் கூட அவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் தம்பி பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிசப்தமாக செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது மைண்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள் அபிஷேகம் பயங்கரமா நடக்குமா. எல்லா பக்தர்களும் வருவாங்க. அந்த பௌர்ணமி சிறப்பு பூஜையில நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்க கஷ்டம் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இங்க இருக்க போர்ட்லயே பாத்தீங்கன்னா 4 கால அபிஷேக ஆராதனை கால நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டைம்ல என்ன அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டைம் டேபிள் போட்டிருக்காங்க. அப்படின்னு கசவனம்பட்டி நிர்வாண சித்தர் அவரோட போட்டோக்கு கீழே பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாடலான லிங்கம் ஒன்று இருக்குங்க. சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விளக்கு இருக்கு, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. பார்க்கவே வேற லெவல்ல இருந்தது. அப்படியே நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுதலை வச்சுட்டு திரும்பி பார்த்தா என்னென்ன தானம் பண்ண முடியும், என்னென்ன பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் உண்டியல் இருந்ததுங்க. 2 பேரும் உண்டியல காணிக்க போட்டாச்சு. அடுத்து இந்த கோயிலுக்கு அன்னதானம் எப்பயுமே இந்த கோயிலில் கொடுப்பாங்க. அந்த அன்னதானம் சாப்பிட்றதுக்காக நிறைய பக்தர்கள் வர்றாங்க. நம்மளும் இன்னைக்கு அன்னதானம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு ட்ரை பண்ண போறோம். நம்மளுக்கு பொட்டேட்டோ ஃப்ரையும் அப்படியே பார்த்தீங்கன்னா தக்காளி சாதமும் வச்சிருந்தாங்க. சாதம் நல்லா பாயில் ஆயிருந்தது. அன்னதானம் சாப்பிட அருமையா இருந்ததுங்க. நாங்கள் 2 பேரும் நல்லாவே சாப்பிட்டோம். அப்படியே சித்தரோட ஜீவ சமாதிக்குள்ள போனோன்னே ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி வந்ததுங்க. இந்த சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்கறதுக்கு பல இடங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு மஸ்டா விசிட் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க. டாடா, பாய்.